ஏறத்தாழ 25 வருஷத்துக்கு முன்னால் பாடப்பட்ட பாடல், எழுதப்பட்ட பாடல். ரொம்ப நல்ல மீனிங் இருக்குது அதில். இந்த காலத்தில் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேருக்கு தமிழே தெரியாது. They don't understand any of the meaning of this song. அந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, வேர்விட்டு தழைத்திருக்கு வேதமெனும் ஆலமரம். இந்த வேதம் இருக்கு இல்லையா, அது யாராலையும் உற்பத்தி பண்ணலை. அது ஆதி அனாதி. No one knows the origin of Adams. ஸோ வேர்விட்டு தழைத்து இருக்கு வேதம் எனும் ஆலமரம். வேதங்கிறது ஒரு பெரிய ஆலமரம். அதுலேருந்து விழுதுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஆலமரமும் அழிவதில்லை. அது விழுதுகள் மறுபடியும் வேர்விட்டு ஆலமரமாயிட்டே இருக்கும். அப்போ எந்த பெரிய மகான், சிரடி பாபா, ஸ்ரீசங்கர் பாபா, பரமாச்சாரியா, ராகவேந்திரர், ரிஷிகள் எல்லாருமே அதை நரிஷ் பண்ணவங்க தான். நீர் விட்டு வளர்க்க வந்தான் அப்படின்னு அர்த்தம். தே ஹவ் நாட் அரிஜினேட்டட், தே ஆர் நாட் த காரணம் ஃபார் தி ஆலமரம் ஆஃப் வேதம். அவங்கெல்லாம் அதை போஷித்தவர்கள், அவ்வளோதான். ஏறு போட்டவங்க, உரம் போட்டவங்க, அந்த மாதிரி, அவ்வளோதான். நீர் விட்டு வளர்க்க வந்தான் நம்பி இவன் போதி மரம். நம்பிங்கிறது ரெண்டு விதத்தில் சொல்லலாம். கடவுளை நம்புகிறவன் சொல்லலாம், இல்லை நம்புகிறவர்களுக்கு அருள் பரிபாலிக்கிற இறைத்தன்மை கொண்டவன் சொல்லலாம். நம்பி வருபவர்களுக்கு அழுவதனால திருக்குறுங்குடியில் மலை நம்பி பெருமாள் இருக்கிறார். ஆனால் நம்பினா அது கடவுளோட ஒரு பெயர். மாய மணால நம்பி அப்படின்னு கூட ஆழ்வார் சொல்வார். நம்பி இவன் நீர் விட்டு வளர்க்க வந்தான் நம்பி இவன் போதி மரம். போதி மரம் என்ன பண்ணும்? அதுக்கடியில் ஒரு சித்தார்த்தன் போய் உட்காருகிற போது அவனுக்கு அந்த ஞான குழந்தை ஞான பூதரத்து உச்சிக்கு கொண்டு போயிட்டு அவனை புத்தனாக்கி விடும். நம்பி இவன் போதி மரம். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. யார் நம்பி வராங்களோ அவங்களெல்லாம் இவர் ஞானி ஆக்கிடுவாருன்னு அர்த்தம். ரொம்ப அற்புதமான வார்த்தை பிரயோகம். அதுக்கு அடுத்த வரி பாருங்க. யார் கேட்டு வந்தானோ இவன் ஒரு ஞான வரம். வரம்னா என்ன? எனக்கு லட்டு வேணும், பூந்தி வேணும்னு கேட்குற மாதிரி. யூ ஆஸ்க் ஃபார் எ பூன். ஸோ யார் கேட்டாங்கன்னு தெரியல, எனக்கு ஞானம் வேணும்னு சொல்லிட்டு, ஆனால் இவன் ஒரு வரமாக கிடைத்திருக்கிறான்னு அர்த்தம். மீனிங்ஃபுல் வேர்ட். நம்பி இவன் போதி மரம். யார் கேட்டு வந்தானோ இவன் ஒரு ஞான வரம். நம்பி வந்த பேருக்கெல்லாம் கொடுப்பானே அபயக்கரம். யாரெல்லாம் நம்பி வராங்களோ அவங்களுக்கு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவார். நம்ம பெருமாள் கையில் கூட அதுதான் நான் பார்த்துக்கிறேன்னு தான் எழுதி வச்சுருப்போம். இன்னைக்கு அந்த வலது கையில் பாருங்கள், நான் பார்த்துக்கிறேன்றது ஒரு வைரத்தில் எழுதி போட்டிருப்போம். காணாம போனால் அவங்க எல்லாரையும் வீடியோ கேமராவில் பதிவு பண்ணி வச்சுருக்கேன். அப்போ நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு அதில் வச்சுருக்கோம். நம்ம இந்த நான் பார்த்துக்கிறேன் எவ்வளோ பெரிய பாஷை தெரியுமா? எல்லாத்தையோட முக்கியமா கிருஷ்ணன் சொல்றது என்னன்னா, மாமேகம் சரணம் ரஜ. எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்னை சரணாகதி செய். அதை விட ஒரே சிலபல்ல சொல்றேன்னா கிருஷ்ணனோட பேச என்ன? மாசுச்ச, கவலைப்படாத, மாசுச்ச, கவலைப்படாத. இன்னைக்கு கலிகாலம் நடக்குது. இந்த இடத்துல ஜனங்க 1000 டென்ஷனோட வருவாங்க. ஏன்னா அவனை பொறுத்த மாத்திரம் அதான் உலகத்துக்கு பெரிய ப்ராப்ளம், அதை தீர்க்கவும் முடியாதுன்னு அவன் நினைச்சுன்னு இருக்கான். அந்த அவங்ககிட்ட போய் கிருஷ்ண பரமாத்மா கவலைப்படாத அப்படின்னா, ஐயோ உனக்கு என்ன மாதிரி வந்தாதான் தெரியும் அப்படின்னு இல்ல. இந்த காலத்துல அது என்ன சொல்லுவோம்? கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், காதலித்து வேதனையில் வாழ வேண்டும். ஏன்னா இவனுக்கு காதல் தான் பெரிய பிரச்சனை. மேக்சிமம் ப்ராப்ளம் இந்த காதல் தான். அந்த பொண்ணு பேசல, இல்ல இந்த பையன் என்ன விட்டு இன்னொரு பொண்ணு கிட்ட பேசிருக்கிறான். இதுதான் பிரச்சனை மக்களுக்கு. அதனால காதலித்து வேதனையில் அப்படிதான் ரொம்ப போகும். அதனால இந்த கலிகாலத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு கவலைப்படாத சகோதரா, அதனால அவன் பாயா அப்படின்னு போயிடும். அடுத்த சாமி இருக்க போறேன், நீ ஒன்றும் சரியா சொல்ல. அதனால சிவசேகர் பார்த்து நம்ம தான் கிருஷ்ணர் பிளஸ் பிளஸ் ஆச்ச, அதனால அப்படி சொல்லக்கூடாதுன்னு அதுக்கு மேல கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி நான் சொன்னேன், நான் பாத்துக்கிறேன். சிவசேகர் பாபா வந்து மாசுச்சியை தாண்டி அடுத்த அடிக்கு போனாரு, நான் பாத்துக்கிறேன். அவர் இவரு நான் பாத்துக்கிறேன், கண்ணு கூட சரியில்லை, அப்பப்ப கண்ணாடி போறாரு. அப்படின்னு நினைச்சிருவான். அதனால இது சாதாரண பார்வை இல்லை.
திருவாசகத்தில் வருகிற நோக்கரிய நோக்கு சாதாரண அறிவு அல்ல, நுணுக்கரிய நுண்ணுணர்வு. நோக்கரிய நோக்கு, நுணுக்கரிய நுண்ணுணர்வு. அந்த பார்வை, ஆதித்யனும் சந்திரனும் எழுந்தார் போல் நீ அங்கன் கண்டு நோக்குதியில் எங்கள் சாப்பிடும் இந்தியில் ரொம்பவா என்று சொல்லக்கூடிய அந்த சந்திர சூரியனை நயனாக கொண்ட, கண்களாக கொண்ட அந்த பார்வை நோக்கரிய நோக்கு, நுணுக்கரிய நுண்ணுணர்வு. சொல்லில் விளங்காத ஒரு உயர்நிலை. இந்த பாஷை புரியவே இல்லை. நானும் 27 வருஷமா நான் பாத்துக்கிறேன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன், பாத்துக்கினே இருக்கேன். ஆனா எனக்கு புரியல. நான் சொல்ல உனக்கு புரியுற மாதிரி நான் சொல்றியா? ஒரு கலெக்டர் இருப்பாரு, அவர்கிட்ட நீங்க ஒரு 10 பேர் சேர்ந்து என்ன பண்ணுங்க, எங்க ஊருக்கு ரோடு போடணும், எங்க ஊருக்கு பஸ் விடணும், எங்க ஊர்ல ஹைஸ்கூல் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு போவீங்க. அத கலெக்டர் படிச்சு பார்த்தேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா ஊர் பூரா கமுக்க வச்சுடுவோம். கலெக்டரை பார்த்தோம், கலெக்டர் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. கலெக்டர் இன்னைக்கு இருப்பா, நாளைக்கு இருக்க மாட்டான். அவன் பாத்துக்கிறேன்னா நம்புறேன். ஒரு மதான் தவசை எழுதி சொல்றேன், ஏன் நம்ப மாட்டேன்றேன். ஒரு மந்திரி கிட்ட போற, அவன்கிட்ட ஒரு பென்ஷன் கொடுக்குறேன், உன் பையன் காலேஜ்ல சீட்டு வரும், ஏதோ ஒண்ணு தியாகிகள் இல்ல மொழி போராட்ட தியாகிகள் நான் பாத்துக்கிறேன். கூட்டுற பொண்டாட்டிக்கிட்ட எல்லாம் சொல்றேன், நான் மந்திரி பாட்டுட்டேன், பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அவன் நான் பாத்துக்கிறேன்.